கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். பிறக்க இருக்கின்ற விசுவாவசு வருடம் அனைவருக்கும் அனைத்து நற்பலன்களையும் நல்கட்டும். நான் உங்கள் அனைவருடன் சேர்ந்து இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த விசுவாவச வருடத்தின் ராஜா சூரியன், மந்திரி சந்திரன். காலபுருஷ தத்துவ ரீதியாக ஆத்மகாரகன் அமர்த்தியக்காரகன் இருவருமே ராஜா மந்திரியாக வருவது இந்த வருடத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தர்ம நெறியில் செல்பவர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு இது. யாரும் தர்மத்தை கைவிடக்கூடாது. தர்மவீர் நெறி ஒன்றுதான் நமது பூர்வ புண்ணிய கர்மாவை நீக்கி நமக்கு நல் வழிப்படுத்த முக்தியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நல்ல மார்க்கம் ஆகும். இந்த விசுவாவசு வருடத்தில் எலக்ட்ரானிக் பொருட்கள், விண்வெளி ஆராய்ச்சிகள் இவைகள் எல்லாமே ஒரு வெற்றிகரமான அமைப்பு கண்டிப்பாக அமையும். பெண்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வார்த்தைகளினால் அவமானப்பட நேரிடலாம். அதற்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இதில் கும்ப லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது. லக்னத்துக்கு 2ல், அதாவது மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், ராகு இருக்கிறாங்க. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான மேஷத்தில் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானம் என்று சொல்லும் 4ஆம் இடமாக ரிஷபத்தில் குரு பகவான் எழுந்தருள் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், 9 என்று சொல்லக்கூடிய துலாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த புது வருடம் பிறக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறானா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். பொதுவான விஷயம். அப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாலே நவகிரகங்களின் நாயகன், தலைமை பண்பு, அரசு வட்டாரங்கள், அரசு துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எந்தளவு ஆன்மீகத்திலையும் தர்மநெறி தவறாமல் இருக்கிறார்கள், அவர்கள் மேன்மேலும் மேன்மையை அடைவார்கள். அதே சமயம் 2ஆம் இடத்தில் சனுவும் ராகுவும் சேர்ந்து குருவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார்கள். இந்த 2ஆம் இடம் குருவோட வீடு. அந்த குருவோட வீட்டில் குருவோட நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற இந்த ராகுவும் சனியும் அந்த குருவை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார்கள். குரு இருப்பதோ நிலராசி, அவர் ராகு சனியும் சஞ்சரிப்பதோ நீர் ராசி. நான் இதை 2 வருடத்துக்கு முன்னாலே நம்ம சொல்லியிருந்தோம். 2025 சனி பயிற்சி அப்புறம் சில விளைவுகள் நடக்கும்னு சொல்லிட்டு அது நம்ம இந்த யூடியூப் சேனல்லையே பதியப்பட்டுள்ளது. இந்த பூகம்பங்கள் வருவது, காலம் தவறி மழை பெய்வதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி ராகுவின் பார்வை என்பது மே மாதம் 14ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா மே மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாகி மிதுனத்துக்கு போயிடுவார். இந்த படி ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டங்களில் மே மாதம் ராகுவும் பயிற்சியாகி வந்துடுறாருங்க. மே மாதம் கடைசியில் நம்ம அதை பற்றிலாம் அடுத்த பதிவுகளை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி காலகட்டங்களில் என்ன அப்படி சொன்னால் அரசியல்வாதிகளுக்கும் அரசுக்கும் மதவாதிகளுக்கும் இடையே சற்று மனக்கிளேசங்கள் வருவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. என குருவை பார்ப்பதனால் விடை. பொருளாதார வளர்ச்சி மேன்மை அடையும். எலக்ட்ரானிக் பொருட்கள்லாம் விலைகள் சற்று ஏறி இறங்கும். பெட்ரோல் டீசல் விலையும் கொஞ்சம் ஏறி இறங்கும். இறங்குங்க சிலதெல்லாம் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு. ஏன்னா கலியுகத்தில் மனிதர்கள் தன் கர்ம நெறி தவறி நடக்கும் பொழுது அவங்க செய்யறது தவறுன்னு அவங்களுக்கே புரியாது செய்வாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. நீதிநெறி தவறாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்றுமே இந்த விசுவாவசு வருடம் ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். இதில் ஒரே ஒரு செய்யுள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்காக பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க
முன்னே துவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்று ஏத்துவேனே. அபிராமி என்றாரோட இந்த 25வது செய்யுளை எல்லாருமே படிங்க. அதை எல்லாருமே படிச்சீங்கன்னா இந்த பிறவி பிணியிலிருந்து நல்லது கெட்டது சிந்திக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு கொடுத்து மேன்மேலும் உங்கள் வாழ்க்கை உயிரச் செய்யும். பொதுவாகவே எல்லா ராசிக்காரங்களுமே யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, எதுக்குமே பொறுப்பேற்றுக்காதீங்க. இந்த வருஷம் சரியில்லை. ஏன்னா தர்மநெறிங்கிறது ரொம்ப முக்கியமான விசுவா வசு அப்படின்னு எடுத்துனால தர்மநெறி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சம்பத்சரம் என்றுதான் நாம் இதை சொல்ல வேண்டும். ஆகையால் சற்று தர்மநெறி தவறாமல் வாழ்ந்து ஆன்மீகத்தில் மனதை நினைத்து பேரும் புகழோடும் சீரும் சிறப்போடும் அனைவரும் வாழ வேண்டும் என்று அன்றாடம் நான் சொல்லும் எல்லாம் வல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு சதுரத்த கேந்திரத்தில் இருப்பது, உங்களுடைய ராசியிலேயே 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவான் நீசமடைவது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பயப்படாதீங்க. ஏன்னா சந்திரன் பலமாக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். மேலும் போக இந்த ஆரம்ப காலகட்டத்தில் மே 15 வரைக்கும் உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை மட்டுமல்ல, உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. வர வருமானம் என்பது தொடர்ந்து நன்றாக இருந்து கொண்டு தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் பெருகும். குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு வர்றாரு. நிச்சயமாக சுப விரயங்கள் கண்டிப்பாக ஏற்படும். திருமண காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாக நடக்கும். நீண்ட நாளுக்காக வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக அமையும். அது ஒரு அசட்டாக கையில் இருக்கிற பணத்தை ஒரு அசட்டாக மாற்றிடுங்க. கையில் பணத்தை வச்சுட்டு இருக்காங்க, பேங்க்கில் போட்டு வைக்கலாம் பார்க்க தேவையெல்லாம் வட்டிக்கு இங்கேயா கொடுத்து மாட்டிக்காதீங்க. அது கூட தான் நீங்கள் எச்சரிக்கையாக பண்ண வேண்டியது. நம்மகிட்ட ஒரு 25 லட்ச ரூபாய் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா ரோலிங்கில் விடுவோமே, வேறு 3% விட்டு விட்டு என்ன ஆச்சு, அந்த கணக்கெல்லாம் தயவுசெய்து இறங்கிடாதீங்க. அது வேண்டாம், நமக்கு ஒத்து வராது. ஏன்னா அவங்க இப்போ கணக்கு வழக்கு கொடுக்க வளக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே நீச்சமாய் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா அவர் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு இருப்பது, சனி பகவான் இருப்பது, பாதகாதிபதியாக குரு இருப்பது, இதெல்லாம் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி மற்றும் விரயஸ்தான புதன் பகவான் இருப்பது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு தேவை. முன்னோர்கள் வழிபாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். பெரியவர்களை மதித்து பழகுங்கள். ரோட்டில் எங்கேயா போயிட்டு இருக்கும்போது வயசானங்க தம்பி எனக்கு கொஞ்சம் கொண்டு விட்டுருவியா அப்போ அப்படின்னு சொன்னால் வண்டி ஃப்ரீயாக இருக்கு, கொண்டு கூட்டு விடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஆசிரியர்கள் நல்லா இருப்பிட ஒரு வார்த்தை வாழ்த்துட்டு போவார், கண்டிப்பாக வாழ்த்துட்டு போவார். அதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கனாலே கடகராசிக்கு நல்லா இருக்கும். நிச்சயமாக இந்த தாயார் சுகம் அதிகமாக தாயாருக்கு அரகன் தாயார் ஸ்தானத்தில் இருப்பது ஒரு வகை நல்ல விஷயம்தான். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும், உடல்நிலை சீராக இருக்கும். வண்டி வசதி வாகனங்கள்லாம் வாங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் 2 சுபகிரகங்கள் இருக்குது, புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அது ஒரு அற்புத நற்பங்களை தரும். இருந்தாலும் அங்கே ராகு இருப்பது தேவையற்ற எண்ணங்களை மனதில் விதைக்கும். அவசரப்படக்கூடாது. ஆசைப்பட்டு தேவையில்லாத ஏதாவது பினாமி காசு வருது, நம்ம கொஞ்சம் ரோலிங் பண்ணி விடலாம், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தோன்றும். ஏன்னா 9 ராகு இருந்தால் தேவையில்லாத விஷயங்களை செய்ய வைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அரசியலில் இறங்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். உங்களுக்கு ஒரு கவுன்சிலர் ஆகலாம், ஒரு வார்டு மெம்பர் ஆகலாம், அதுக்கப்புறம் படிப்படியாக முன்னேறி எம்எல்ஏ ஆகலாம். அந்த ஆசைகள்லாம் வரும். அந்த ஆசைகள் வர்றது தப்பே கிடையாது, அதை பண்ணுங்க. ஆனால் அதனோட சிக்கல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை வளர்த்து கொண்டு நீங்கள் அந்த மாதிரி ஈடுபடப்படுங்க கடகராசிக்காரங்க. இதைத்தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா 9 ராகு இருந்தால் அரசியல் தொடர்பு வரும். அதே சமயத்தில் 4 பூரா சாமி கும்பிடுவான். சாயந்தரம் ஒரு நேரம் அடப்போயா எவ்வளோ நானும் சாமியை கும்பிட்டு பாட்டாச்சு, எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரத்தான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. சற்று எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ராசியிலே செவ்வாய் நீசமாக இருப்பதால் முடிந்தால் இரத்த தானம் செய்ய முயற்சி பண்ணுங்கள். ஏனென்றால் தேவையில்லாமல் ரத்தம் வெளியேறணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது. செவ்வாய் நீசமானால் அந்த ரத்தம் வெளியேறுங்கிறது நம்மளாக கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்லாத புண்ணியம் தான். நமக்கு அடிக்கடிப்பட்டு ரத்தம் வெளியேறுச்சுன்னா அதனால் பாதிப்பு நம்மளைத்தான் நம்ம சேரும். அதனால் அந்த விஷயங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களை செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. 10ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சூரியன் உச்சத்தில் இருக்கிறனால அரசு துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கு, ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு
ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இதில் ஏற்படும். ஸோ அப்புறம் மே 15 குரு வேறு விரயஸ்தானத்துக்கு வர்றாரு. கையில் உள்ள காசை அசட்டாக மாற்றுங்க. வேறு இதெல்லாம் தேவையில்லாமல் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாம்னு நினச்சி ஏதாவது செலவு பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்படுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பொருளாதார மேன்மை கண்டிப்பாக கடகராசிக்கு எப்படியும் பொதுவாகவே இந்த விசுவாசம் எல்லாருக்குமே நல்லா தான் அமையும். முயற்சி ஸ்தானத்தில் கேது இருந்து சில விஷயங்களை தடை பண்ணுவார். அதுக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். அபிராமி அந்தாதி முடிந்த ஸ்லோகங்கள் ஒரு 45வது நம்பர் ஸ்லோகம் ஒன்று இருக்குது, அதெல்லாம் படிங்க. நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாகத்தான் இருக்கும், வருடமாகத்தான் இருக்கும். விஸ்வாச வருடம். விஸ்வாச வருடம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீதி நேர்மையை தவறாமல் யார் ஒருவர் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விஸ்வாச வருடம் நற்பலன்களை தரும். அதே போன்றுதான் உங்கள் கடகராசிக்கும் ஒரு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.